friends, welcome to Meenakshi Vlog. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சோம்பேறி சிக்கன் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 kg வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதல வந்து சின்ன வெங்காயம் பாருங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் கொரகொரன்னு அரைச்சிருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். அதோட சோம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து தனியா தூள் 2 டேபிள்ஸ்பூன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா, அதோட சில்லி சிக்கன் மசாலா, இது வந்து ஜீரகத்தூள், தனி மிளகாய் தூள் எல்லாமே ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது, ஏன்னா இதில் வந்து நல்லா சிக்கனில் வந்து நல்லா சாஃப்டாகிடும். எல்லாமே ஜூஸில் நல்லா தயிர்லாம் இழுத்துட்டு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல் இது ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ சிக்கன் ஊற வச்சு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கணும்ல. இப்போ இனிமேல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை. இது வந்து நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சு விட்டு வேக வைக்கணும். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா தாளித்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்கும்போது அடி பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கறதில்ல. இது சிக்கன்லேருந்து வர தண்ணியில் தான் இது வேகணும். அதனால் வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க. கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் இடையில கொஞ்சமாக திறந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. அதுலேருந்தே வந்து சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி பாருங்கள் இவ்வளோக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா கெட்டியாகிடும், அப்படியே ரெடி ஆகிடும். இன்னொரு 2-3 நிமிஷம் போல் இருந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பார்க்கலாம். இப்போது சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி இது வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.